பாரதிய ஜனதாவின் முதல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள எச் ராஜாவுடன் எமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைய தினம் முதல் வேட்பாளர் பட்டியலானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 54 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றது, அவர்கள் வகுக்கப் போகின்ற வியூகங்கள் என்னென்ன என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் நாம் கேட்கலாம். சார், இந்த முறை தேர்தல் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார்கள், நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மூத்த தலைவர்களான உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நான் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே மோடி அவர்கள் பற்றிய எதிர்பார்ப்பை மாத்திரம் மூலதனமாக கொண்டு மக்களை அணியணும். ஆனால் இந்த 22 மாதத்தில் மோடி சர்க்கார் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்காக பற்பல திட்டங்கள் ஒரு நபருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் ஒரு சாதனை செய்திருக்கிறது. அதனால் அதை வைத்து எங்களால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த 22 மாதத்தில் வளர்ந்த ஒரே கட்சி என்பதை நாங்கள் தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம். இப்போ இந்த 54 வேட்பாளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான நபர்கள் யார், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வெளியிட்டிருக்கிற பட்டியலில் நான் டி நகரிலிருந்து போட்டியிடுவதாக கட்சி முடிவு செய்திருக்கிறது. அதே போல் துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, கருப்பு முருகானந்தம், வானதி சீனிவாசன் ஆகியோரும் தேர்தலில் நிற்கிறார்கள். மாநில செயலாளர்கள் பொன் பாலகணபதி, பழனிவேல்சாமி ஆகியோர் இப்பொழுது தேர்தலில் நிற்கிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த மக்கள் நல கூட்டணி தற்பொழுது அரசியல் களங்களில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். விஜயகாந்தை திமுகவுடன் செல்ல விடாமல் இருந்திருக்கிறார்கள். உங்களுடன் இருந்த இன்ன பிற கட்சிகளையும் அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மக்கள் நல கூட்டணி மற்றும் இந்த விஜயகாந்த் இணைவு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த தேர்தலில் அவர்கள் பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நல கூட்டணியுடைய குறிக்கோள் என்ன இருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈழக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது இது பற்றி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது? ஆகவே அவர்கள் ஏதோ இட்ஸ் அ மாட்டலி கிரவுடு, ஒரு தனிப்பட்ட அஜெண்டா வச்சிருக்கிற ஒரு சில தலைவர்களுடைய கூட்டம் அது. அதனால் அவர்களால் எந்த விதமானது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ரெண்டாவது, 2010 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து போட்டியிட்டார்கள். தொண்டாமுத்தூரில் மட்டும்தான் 1000 ஓட்டு வாங்கினாங்க. மீதி இடத்துல அது கூட இல்லை. அதுக்கு பிறகு இன்னும் கம்யூனிஸ்ட் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆகவே இதில் அவர்கள் அதனால தான் எப்படியாவது விஜயகாந்தை வைத்தாவது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கலாங்கிறதுக்காக சேர்ந்திருக்காங்களே ஒழிய தே கேனாட் மேக் எனி இம்பேக்ட். என்னை பொறுத்தவரை அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ரோல் தேர்தலுக்கு பிறகு இருக்காதுன்னு நினைக்கிறேன். Thank you.